அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, இறுதியாக அவங்க சில வாதங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த வாதத்தில் ரொம்ப ஒரு கிண்டலான சில வாசகங்களை சொன்னாங்க. ஜியாரத்து இது கூடுமா? கூடாது. ஆமாம். அப்புறம் கூடும். ஆமாம். இப்படி நம்ம முன்னால் ஒரு சட்டத்தை சொல்லி பின்னால் ஒரு சட்டத்தை மாற்றியதை ஒரு கிண்டலான துணியில் சொன்னார். உண்மையிலேயே அந்த வாதத்தை அவர்கள் எடுத்து வைப்பதாக இருந்தால் நாம் எதற்காக வேண்டி மாற்றினோம், எந்த ஆதாரத்தை நாம் காட்டினோம், அந்த ஆதாரத்தில் அது இருக்கா இல்லையா என்று விவாதித்தால் என்ன சரி என்று நம்ம சொல்லலாம், அல்லது அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அவர் கிண்டல் போக்கில் முன்னாடி ஒன்று ஆமாங்குவாருண்டா ஆமாங்குவாங்க, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதே பாணியில் அவர்கள்ட்டையும் நம்ம கேட்குறோம். ஷாஃபி இமாம்கிட்ட கதீம்னு ஒரு சொல் இருந்தது, ஜதீதுன்னு ஒன்று இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் ஒரு கருத்து, பின்னால் உள்ள ஒரு கருத்து. இப்போ ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு கருத்து சொல்லும் போதும் ஆமாம், ஜதீதுன்னு புதுசாக ஒரு கருத்து சொன்னால் அதற்கும் ஆமாம். இந்த இதை போடுங்க, 82 அல் மஜ்மூல இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஷாஃபி ஃபர்ல் உலுவினுடைய ஃபர்ல்கள் எத்தனை? ஃபர்லு சித்தத்துன், உலுவினுடைய ஃபர்ல்கள் 6. வஃபில் கதீமி சபஅத்துன், பழைய சொல்லில் 7. முதல்ல என்ன சொல்லிக் கொண்டு இருந்தார் இமாம் ஷாஃபி? உலுவினுடைய ஃபர்ல்கள் 7. அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யறாரு? கதீம்ல 6. அப்ப 7ன்னு சொல்லும் போது ஆமா, அதுக்கடுத்து 6 ஆமா. இதே கேள்வி நாங்க கேட்கலாம்ல. அதை விட இன்னொன்னு 81 போடுங்க. ஹிதாயாவில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் ஒரு ஒழு செஞ்சிட்டாரு, அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? சட்டம் எப்படி சொல்றாங்க பாருங்க. கால முஹம்மது சொல்லுகிறார், ஒஹுவ ரிவாயத்துன் அன் அபி ஹனீஃபா, இது அபு ஹனீஃபாவிட்டிருந்தும் ஒரு அறிவிப்பு. அபு ஹனீஃபா என்ன சொல்கிறாராக? அபு ஹனீஃபாவும் சொல்றார், முகமதும் என்ன சொல்கிறார்? ஹுவ தாஹிருன் கைரு தஹூர், அந்த பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சுத்தமானது, ஆனால் சுத்தம் செய்யாது. ரைட், இதோட விட்டாரா? வகால அபு ஹனீஃபா அபு யூசுப், அபு ஹனீஃபாவும் சொல்லுகிறாராம், அபு யூசுஃபும் சொல்லுகிறாங்க வஹுவ நஜிசுன், அது நஜிஸ். ஆமா, போன தடவை சுத்தம், அடுத்த தடவை சுத்தம் செய்யாது. ஆமா, அடுத்து அபு யூசுப் அபு ஹனீஃபா சொல்றாரு நஜிஸ். ஆமா. வஃபி ரிவாயத்தின் அல் ஹசன் அன் அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபா ஹசன் அறிவிக்கிறார், அது என்ன நஜாசத்துன் கலீலத்துன், மிக கடுமையான நஜீஸ் என்று அறிவிக்கிறார். ஆமா. வஃபி ரிவாயத்தில் ஹசன் அன வஃபி ரிவாயத்து அபி யூசுப் அன்ஹு, அபு யூசுப் அபு ஹனீஃபா இடத்திலிருந்து அறிவிக்கிறார் நஜாசத்துன் ஹஃபீஃபத்துன், இல்ல அது லேசான நஜீஸ். ஆமா. என்ன சொல்றீங்க? அபு ஹனீஃபா என்ன சொன்னார்? ஒன்னு சொல்றாரு சுத்தங்கிறாரு, அப்புறம் நஜீஸ்ங்கிறாரு, கடுமையான நஜீஸ்ங்கிறாரு, இல்ல லேசான நஜீஸ், எல்லாம் அபு ஹனீஃபா. அப்படித்தானே எழுதி வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட வச்சீங்களே, நாங்க படிக்கும் போதெல்லாம் சொல்லத்தானே செஞ்சீங்க. எதை சொன்னாலும் ஆமா. நாங்கள் எடுத்து சொன்னோம்டா என்ன ஆதாரத்தை வச்சு சொன்னோம்? இது மாதிரி நிறைய இருக்கு. நேரத்தை வேச போனா கதீம் ஜதீதுன்னு அள்ளி போட்டோம்டா அவர் முன்னால என்ன சொன்னார், பின்னாடி என்ன சொன்னார், எல்லாத்தையும் ஒரே கருத்துனா ஒரே கருத்துல இருக்க வேண்டியதானே. ஏன் மாறி மாறி சட்டத்தை பேசினாரு? அவருக்கு ஒரு ஆதாரம் சரி என்று படுகின்ற பொழுது பழைய சட்டத்தை மாத்தினார்ல, அவர் மாத்தினா சரி, நாங்க மாத்தினா தப்பா? ஆதாரம் சரின்னா எடுத்து காட்டுங்க. இந்த ஆதாரத்தில் முதலில் இந்த ஆதாரத்தை எடுத்து வைத்தார்கள், பின்னால் இந்த ஆதாரத்தை எடுத்து வச்சாங்க, அதனால நீங்க மாத்தினீங்க, இது சரியில்லை என்று வாதத்தை எடுத்து வைத்து சொன்னால் அதற்கு நம்ம பதில் சொல்லுவோம். போன போக்குல இது சரியா, அது முன்னாடி ஆமாண்டாங்க, அவன் ஏமாண்டாங்க, இப்படின்னு நீங்க கிண்டல் செய்யற போனீங்கன்னா இதே மாதிரி நிறைய இருக்கு, அள்ளி வைப்போம். அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் தான் பின்பற்றுகின்றோம், அவங்கள வந்துகிட்டு உத்தம தூதர் என்று சொல்ல உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய பல்லவி பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னது? உம்மோராம் அவர்களுடைய மடியில் படித்ததாக நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், சூனியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியமாகி விட்டதாக நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் ஒரு லிஸ்ட் வாசிக்கிறார். இந்த கிளிப்புள்ள வாசிக்கிறவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. பாவோட பாயிண்ட் இல்லைன்னோனையும் வேற வழி இல்லைன்னோனையும் பழைய படத்தை திருப்பி ஓட்ட ஆரம்பிக்கிறார். என்ன நாங்க என்ன சொல்கின்றோம், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? அதாவது ஒரு 2 நாள் முழு விவாதம் நடந்திருக்கின்றது, அதுல நம்மளுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றோம், அதெல்லாம் நாங்க இல்லை என்று மறுக்கின்றோம். இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துகின்றோம்.
உத்தம தூதர் ஒரு காலத்திலையும் பைத்தியமாக ஆகவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அதை நாங்க சொல்றோம். நீங்க அந்த செய்தியை இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதையை நீங்க நம்பிக்கொண்டு நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியமாகி விட்டார் என்று நீங்க நம்புறீங்க. யாரு கேவலப்படுத்துறது? உம்மு ஹராம் என்ற ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் படுத்ததாக வர இப்னு ஹஜர் சொல்றாரு, அது பொய் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதை நாங்க நம்பவே இல்லை, அதை இல்லை என்று பொய் என்று சொல்கின்றோம். அந்த கட்டுக்கதையை நீங்க நம்புனீங்கன்னா யாரு கேவலப்படுத்துறது? நம்புற ஆள் கேவலப்படுத்துறாங்களா, மறுக்கிற ஆள் கேவலப்படுத்துறாங்களா? என்னன்னு பாத்தீங்களா? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது இருக்குல்ல, இது முழு யானையே சோத்துல மறைக்கக்கூடிய வேலை. அதே மாதிரி சூனியத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி சாலிமுடைய விஷயத்துல ஒரு அந்நிய ஆணை போய் அருளிகி நீ போய் பாலை குடி, எப்படி வந்துகிட்டு சின்ன புள்ள குடிக்குமா அந்த மாதிரி குடி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கட்டுக்கதை நீங்கள் நம்புகின்றீர்கள். இப்படிப்பட்ட கேவலத்தனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உத்தம தூதர் எங்களுடைய நபி ஏவி இருக்க மாட்டார்கள். இது கண்ணியமா? அப்படி போய் குடிக்க சொன்னாங்க, அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போய் வரிசையா ஒரு ஆளையா பால் குடிக்க அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னீங்களே, அப்படி வாதங்களை வைத்து அந்த கட்டுக்கதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறது சரியா இல்ல நாங்க இதை மறுத்து இந்த கட்டுக்கதை பொய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க உயிருக்கு மேல நேசிக்கிறோம், எங்க தூதர் அப்படி செய்திருக்க மாட்டார்கள், எங்களுடைய இறைவன் அப்படிப்பட்ட கேவலத்தனத்தை ஏவி இருக்க மாட்டான், இப்படி நம்புவது சரியா அது சரியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்ய தெரியல. எவன் சொன்னா? யாரு சொன்னது வியாபாரம் செய்ய தெரியவில்லை என்று? உலக மக்கள் அனைவருக்கும் வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வந்த நபி ஒன்னும் தெரியாம அப்படி வியாபாரத்தில் தப்பா பேசினாங்க என்று நீங்கள் கட்டுக்கதை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். நாங்கள் அதை பொய் என்று சொல்கின்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? அதே மாதிரி இப்படி வந்துகிட்டு வரிசையா இருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான விஷயம் ரவுடி, மூசாவை ரவுடின்ட்டோமா நாங்க எங்க சொன்னோம்? அப்படி வந்து மலக்குமாரே அடிச்சு மலக்குமாருடைய கண்ணை பிதுங்க வச்சதா இருக்கு, அது கட்டுக்கதை என்று சொல்கின்றோம். இப்படி கட்டுக்கதை என்று சொல்லக்கூடியவன் மோசமானவனாம், அதை வந்து ஆமாம் என்று சொல்லக்கூடியவர் நல்லவர்களாம். ரொம்ப நல்லா இருக்கும்பா. இதுதான் உங்களுடைய வாதமா? மதுகபுல உள்ள அசிங்கங்கள்லாம் அள்ளி போடுறோமா? உடனே இப்படி ஆபாசமா பேசுறாங்க பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முஸ்லிம்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குன்னு சொன்னவே ஆபாசமா? அதை சொன்னீர்களே நீங்கள் ஆபாசவாதிகள் இல்லையா? எப்படின்னு பாருங்க. இதுதான் இவர்களுடைய வேலை. அடுத்து பார்த்தா அதாவது வந்துகிட்டு ஒரு சாட்சி சொல்றதை பத்தி இருக்கு, யார் யாரெல்லாம் சாட்சி சொல்லலாம்னு எழுதி வச்சிருக்கீங்க. இந்த மங்கானில இருக்கின்றது. பெண்களுடைய ஹைலு மாதவிடாய் வந்துச்சா இல்லையா, கண்ணி கழிஞ்சிட்டாளா இல்லையா, கன்னியா இருக்காளா இல்லையா, அவளுடைய மறைவிடத்துல அந்த மர்ம உறுப்புல, அதுதான் உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் அப்படிதானே வருது டோட்டலா, அந்த மர்ம உறுப்புல குறைபாடு இருக்கா இல்லையா, இது என்ன நிர்பந்தமா? இது இப்படி இதை செக் பண்றது வந்து இப்படி செக் பண்ண தேவை இருக்கு அப்படின்னா இப்படி செக் பண்ண வேண்டியது என்ன நிர்பந்தமா? இதுக்கு ரெண்டு ஆம்பளை போய் செக் பண்ண சொல்லி கேவலப்பட்ட சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றீர்களே, மானம் கெட்ட சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இது சரியா? மானம் கெட்ட வேலை இல்லையா? இதுக்கு ஆமாஞ்சாமி போடுறீங்களேன்னு கேள்வி கேட்டா எதை கொண்டு வராருன்னு பாத்தீங்களாங்க? எப்படிப்பட்ட கேவலத்தனத்தை நியாயப்படுத்துவாங்க? இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. மருத்துவம் பார்க்க ஆள் இல்ல, ஒரு மருத்துவர் போய் புள்ளைய பெற்று அதை வந்து டெலிவரி எடுக்கிறாரு, கையை உள்ளே விட்டார் உள்ளே நுழைத்தார் சொல்வீர்களா? வக்கர புத்தியை பாருங்க, எப்படிப்பட்ட வக்கர புத்தின்னு. இப்படிப்பட்ட வக்கர புத்தியை தான் தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு சட்ட நூல்கள் நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். அது நிர்பந்தம். இது நிர்பந்தமா? ஒருத்தி மாதவிடாய் வந்துச்சா இல்லையா, மாடி யாருமே இல்ல, 2 பேர் போங்கடா மதரசா மாணவர் போய் செக் பண்ணுங்கப்பா, போய் நல்லா உள்ள நோண்டி பாருங்க போங்க என்று அனுப்புவீர்களா? மர்ம உறுப்பு, பெண்ணினுடைய மர்ம உறுப்புல குறைபாடு இருக்கிறது, இதுக்கு வந்து இதை செக் பண்றதுக்கு ஆம்பளை தான் போக வேண்டும் என்ற என்ன தேவை வந்தது? என்ன அவசியம் ஏற்பட்டது? என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? எத்தனை இடத்துல இப்படி நிர்பந்தம் ஏற்பட்டு உங்க இந்த மாதிரியான ஆட்களை அனுப்பி விட்டீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்த பஞ்சாயத்துகள்ல மர்ம உறுப்புல குறைபாடு இருக்கு, நோண்டி பார்க்க 2 பேர் அனுப்பி விடுங்க, ஆம்பளைங்க நல்லா நோண்ட 2 பேர் அனுப்பு என்று சொல்லி என்ன தேவை ஏற்பட்டது? என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? என்ன அவசியம் ஏற்பட்டது? சொல்ல முடியுமா? இப்ப என்னன்னா இதே வந்து தெளிவா இப்படி கண்ணிய டெஸ்ட் பண்றதுக்கே இப்படி கேவலப்பட்ட சட்டை எழுதி வச்சிருக்கீங்கன்னு அந்த முட்டை மேட்டரை எடுத்து விட்டோம். முட்டையை உடைச்சு உள்ள ஊத்தி பார்க்கணும்,
அது வந்து உள்ள நுழையுதா இல்லையா, முழு முட்டை உள்ள போகுதான்னு பார்க்கணும் என்று எழுதி வச்சிருக்கீங்களே கேவல சட்டம்னா, அப்படி ஊத்தி பார்க்கறது ஆம்பளை போனா என்ன தப்பா? மருத்துவம் பார்க்க தான் ஆள் இருக்குல்ல, மருத்துவர் இருக்காருல்ல, ஆம்பளை மருத்துவர் போவார்ல, அந்த மாதிரி நாங்க 2 பேரும் அனுப்புவோம் என்று வாதிடுகின்றீர்களே, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? இந்த மாதிரியான சட்டத்தை எழுதி வைத்துக் கொண்டு இதை மார்க்க சட்டமாக சொல்வதற்கு உங்களுக்கு ஆபாசமா தெரியல? இது கூட ஆபாசமா தெரியாட்டி வேற என்னத்தை தான் நாங்க ஆபாசம்னு காட்ட? இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு ஆபாசத்தை காட்ட முடியுமாங்க? இதுவே உங்களுக்கு ஆபாசம் இல்லைன்னா அப்ப வேற எதைத்தான் நீங்கள் ஆபாசம் என்று சொல்வீர்கள் என்று எங்களுக்கே குழப்பமா இருக்கு. மருத்துவமா? அந்த 71 நம்பர் போடுங்க கலீல் பாய். 71 நம்பரு. அதாவது இங்க பாருங்க, அதாவது ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணு வந்து கேட்டிருக்காங்க, மதுரை மன்பவுல் அன்வார் மதரசால கேட்கிறாங்க, இந்த மாதிரி கன்னியா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுது? 71 நம்பர். அடுத்தது 72 என்ன போட்டிருக்காங்கன்னா தெளிவா ஃபத்வா. நீங்க பாருங்க, போர்டுல பாத்துக்கிறீங்க. ஃபத்வா அந்த பிரிண்ட் மதரசா மன்பவுல் அன்வாருடைய ஃபத்வா பிரிண்ட் தான் காட்டுறோம். என்ன போட்டிருக்காங்கன்னா தெல்ல தெளிவாக, அதாவது எப்படி நீங்க பாக்கிராவா இல்லையா அப்படின்றத சுவத்துல மூத்திரம் பெய்ய விட்டணுமா, அல்லது ஒரு சிறிய முட்டையை ஃபர்ஸுக்குள்ள உள்ளே நுழைக்க வேண்டும், லெகுவான முறையில் நுழைந்து விட்டால் அவள் வந்து கன்னி அல்ல. இருக்குல்ல மருத்துவமா? எந்த மருத்துவத்தை போய் கேட்டாங்க? இது மருத்துவமா? விளக்கம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட கேவலத்தனத்தை எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்கின்றீர்கள். அதே மாதிரி பாருங்க, இப்படிப்பட்ட கேவலத்தனத்தை எல்லாம் இப்ப நம்ம சொன்னோம்னு வைங்களேன், இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருவாரு. முட்டை என்று கேவலப்படுத்தி விட்டீர்கள், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்லி தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். விளக்குறதுக்கு தயார் இல்ல. என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோமா, சொல்றதை விட்டுறாரு. அபம்னு எழுதி இருக்கின்றதை இப்படி அடுத்தவன் வந்து அடுத்த 4 பொம்பளைங்க போய் அடுத்தவனுடைய இதை பார்க்கலாமான்னு எழுதுனா அதை விட்டுட்டாரு. அபமா அப்பமான்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாருல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு ஆபாசமாக சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமாக சித்தரித்து ஹதீஸை மறுத்தவர்கள் மதுஹபு நூல்களை எப்படி அவர்கள் அணுகுவார்கள் என்பதை நம்ம ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிட்டு இருந்தோம், தெளிவுபடுத்திட்டு இருந்தோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூட பார்க்காமல் அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலமாக சித்தரித்து ஹதீஸை மறுத்தவர்கள் எங்கள் இமாம்கள் எழுதிய மதுஹபு சட்ட நூல்களிலே மார்க்க சட்டத்தை பற்றி விவரிக்கின்ற பொழுது அதை ஆபாசமாக நீங்கள் எப்படி சித்தரிக்காமல் இருப்பீர்கள் என்பதை நாங்கள் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இது மட்டுமல்ல, மதுஹபு நூல்கள்ல பால்ய விவாகம் கூடும் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாங்க. மதுஹபு ஆபாசத்தை போதிக்குதான். மதுஹபு வந்து குப்பைகளாம், ஆபாசமா இருக்குதான், ஆபாச களஞ்சியமா. இதை வந்து பதிவு செய்யறதுக்காக என்ன செய்யறாங்க, ஒரு பகுதியில் எழுதுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ யஜூஸு நிகாஹு ஸகீரி வ ஸகீரத்தி, சிறுவர் சிறுமியினுடைய திருமணம் கூடும். ஹிதாயால 1வது பாகம் 193வது பக்கத்தில் இருக்கிறது. அதே பக்கத்தில் ஃபைன் ஜவ்வஜஹுமா அல் அபு அவில் ஜத்து, அந்த சிறுவர் சிறுமியை அவருடைய தந்தையோ அல்லது பாட்டனாரோ அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த இருவரும் பருவ வயதை அடைந்த பிறகு ஃபலா ஹியார லஹுமா, தங்களுடைய திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு எந்த சுய விருப்பமும் கிடையாது என்கிற ஒரு சட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை அவர்கள் எப்படி மறுக்கிறாங்க? பால்ய விவாகம் கூடும் என்று மதுஹபு கூறுகிறது. பால்ய விவாகம் கூடும் என்று மதுஹபு கூறுகிறது. ஆனால் இஸ்லாத்தில் பால்ய விவாகத்துக்கு அனுமதி இல்லை, பால்ய சிறு குழந்தை நிக்காஹுக்கு அனுமதி இல்லை இஸ்லாத்துல சொன்னாங்க. அதாவது அவங்க மதத்தில் அனுமதி இல்லை, டிஎன்டிஜே என்கிற யூத மதத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த சட்டத்தை ஆபாசமாக சித்தரித்து மதுஹப் நூல் ஆபாசத்தை போதிக்கிறது, குப்பைகள், கழிவு, சாக்கடை என்று பதிவு செய்தீர்களே. எங்கள் இமாம்கள் இந்த சட்டத்தை எந்த அடிப்படையில் எழுதினார்கள்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 6 வயது சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவர்களை திருமணம் முடித்தார்கள். 9 வயதை அவர்கள் அடைந்திருக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே இல்லறத்தில் ஈடுபட்டார்கள், இல்லற வாழ்க்கையை தொடங்கினார்கள் என்று பல நூல்களிலே, புகாரி, முஸ்லிம் போன்ற பல நூல்களிலே பதிவாகி இருக்கிறது. இதை சாட்சியாக வைத்தார்கள் மட்டுமல்ல, குதாமா இப்னு மத்ஊன்
ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர்லாவுடைய மகளை சிறுமியாக இருக்கின்ற பொழுது திருமணம் முடித்தார்கள், பதிவு செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தனது சிறிய மகளை உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். உர்வத் இப்னு ஜுபைர் அவர்கள் தங்களுடைய சகோதரனுடைய மகளை தங்களுடைய சகோதரனுடைய மகனுக்கு சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்று பல சஹாபாக்களுடைய பல அறிஞர்கள் நல்லவர்களுடைய அந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்து போட்டு சிறுவர் சிறுமியினுடைய நிக்காஹ் கூடும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மட்டுமல்ல, இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்பு என்ன போடுறாங்க, பாபு இன்காஹி ரஜுலி வலதஹு அஸ்ஸிகார, ஒரு ஆண் தன்னுடைய சிறுவர்களாக இருக்கக்கூடிய தங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தல். இமாம் முஸ்லிம் அவர்கள் இதுக்கு என்ன பாடம் போடுறாங்க, பாபு தஸ்வீஜில் அபி அல் பிக்ர சகீரா, ஒரு தந்தை தனது சிறுமியாக இருக்கக்கூடிய அந்த மகளை திருமணம் முடித்து கொடுத்தல். பாபு ஃபி தஸ்வீஜ் சிகாரி, சிறுவர்களை திருமணம் முடித்து கொடுத்தல். அபூதாவுது சொல்றாங்க. இமாம் நசாஇ இன்காஹு ரஜுலி இப்னதஹு சகீரா, ஒரு மனிதர் தனது சிறுமியை தனது மகளை சின்னஞ்சிறு மகளை திருமணம் முடித்து கொடுத்தல். இமாம் தாரிமி அவர்கள் பாபுன் ஃபி தஸ்வீஜ் சிகாரி இதா ஜவ்வஜஹுன்ன ஆபாஉஹுன்ன, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தல். சுனனு சயீத் இப்னு மன்சூரிலே பாபு தஸ்வீஜில் ஜாரியத்தி அஸ்ஸகீரா, சிறுமியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெற்றோர்கள் திருமணம் முடித்து கொடுத்தல் என்கிற பாடத்தில் சிறுவர் சிறுமி என்கிற நிக்காஹ் என்பது மார்க்கத்தில் உண்டு, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க மதத்தில் இல்லையா, இவங்க யூத மதத்தில் இல்லையா, இவங்க யூத மதத்தில் இல்லை என்பதற்காக வேண்டி மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் நடந்த ஒன்றை மதுஹபு குப்பை அசிங்கம் ஆபாசம் என்று பரப்புவதற்காக பால்ய விவாகத்தை கூடும் என்று சொல்கிறது. யாரை கொச்சைப்படுத்துறீங்க? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையும் சேர்த்து தானே, எங்கள் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து தானே அல்லாஹ்வினுடைய தூதருடைய பட்டறையில் உருவாக்கப்பட்டவர்களை நீங்க எந்த தரத்தில் வச்சிருக்கீங்க நேத்து தான் காட்டணும், மறுபடியும் அதை காட்டணுமா? சரி, இந்த இடத்துல ஒரு நூல் எழுதியிருக்காங்க, நபிகள் நாயகம் பல திருமணங்கள் செய்தது ஏன் அப்படின்னு ஒரு நூல். இதை எழுதினது யாரு? பி ஜைனுல் ஆபிதீன். போட்டனால சொல்றேன். என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பல திருமணம் செஞ்சதுக்கு என்ன காரணம், எதிரிகள் என்ன பண்றாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காமத்துக்காக கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதுக்கு மறுப்பு கொடுக்கிறோம் என்கிற பேர்ல கிளம்புனாங்க. உங்க மறுப்புக்கு நீங்க கிளம்புங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் யூதர்கள் நயவஞ்சர்கள் எந்த காரணம் சொல்லி எங்கள் மாணவியை அவமதித்தார்களோ அதே காரணத்தை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததை பற்றி நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களே, அதே காரணத்தை சொல்லி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் விரோதிகள் சொன்னதை என்ன சொல்றீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 6 மட்டுமே. அன்றைக்கு பால்ய விவாகம் சர்வ சாதாரணமாக இருந்ததை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் கன்னியாக இருந்தார்கள். இந்த திருமணம் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்ல கவனிங்க, இந்த திருமணம் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம உணர்வின் காரணமாக செய்தார்கள் என்று கூறுவதற்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குங்க. காம உணர்வின் அடிப்படையில் செய்தார்கள் என்பதற்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது. இந்த கூற்றில் உள்ள நியாயத்தை மனமுரண்டாக நாங்கள் மறுக்கவே மாட்டோம். யாரு சொன்னாலும் மனமுரண்டா மறுக்கவே மாட்டோம். அது அவசியம் இல்லைங்க. உடனே முடிச்சுக்கிறது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததை பற்றி ஆபாசமாக அசிங்கமாக பதிவு செய்கிறீர்களே, நீங்க நபியை மதிக்கிறீர்களோ? எங்கள் உயிரிலும் மேலாக அப்படி சொல்லிட்டா நீங்க மதிச்சதாயிருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காம உணர்வுக்காக திருமணம் முடிச்சாங்கன்னா மனமுரண்ட நாங்க மறுக்க மாட்டோங்க. பெருமான ஸல்லல்லாஹு ஏன் திருமணம் முடித்தாங்க? அந்த 6 வயசு சிறுமியா இருக்கின்ற பொழுது ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சூரத்தை ஒரு பட்டாடையில் கொண்டு வந்து இன்ன ஹாதா ஜௌஜதுக ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த பெண் உங்களுக்கு இந்த உலகத்திலும் மனைவி மறு உலகத்திலும் மனைவி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி செய்து கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காம உணர்வின் காரணமா செஞ்சீங்கன்னு சொல்றீங்களே, அப்ப எங்க அல்லாஹ்வையும் சேர்த்து கொச்சைப்படுத்துகிறீர்களா? உங்க யூத மதத்தை நீங்க ஏன் திணிக்கிறீங்க? யூத மதத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், மட்டப்படுத்துகிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பதிவு செஞ்சுட்டே இருக்கோம். பயம் வந்துருச்சு, என்னடா இது
இந்த விவாதத்துல போட்டு உடைக்கிறானோல, என்ன பண்றது, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லிடாதையோ, அதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தானே சொல்லுவோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக யூத கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை, ஆபாச கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்பதன் எங்க நிலைப்பாடு. அதை விவரிக்கிறது இந்த விவாதத்தினுடைய நோக்கமே. குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக யூத கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை, ஆபாச கருத்துக்களை, மனைவியினுடைய விந்தை சுவைக்கலாம். குர்ஆன் ஆதாரம். சுவனத்துல ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளை, குர்ஆன் ஆதாரம். ஆமா, அப்படி சொல்லுவாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் நிர்வாணமாக சுற்றி திரிந்தார்கள். என்னங்க ஆதாரம்? குர்ஆன் ஆதாரம். அடுத்தவங்க பொண்டாடி கூட பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கலாம்? நல்ல சாப்பிடலாம், ஜட்டியோட உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட தொட கிடையாது, அவரது கிடையாது. இல்ல அப்ப அந்த சோப்பு டப்பா மூடியா, ஏதோ ஒரு மூடி சொன்னாங்களே, அந்த மூடி தான். அந்த மூடி மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முன்னாடி பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அது உரச கூடாதான். தத்துவத்தை பாருங்க. உரசாம பக்கத்துல உட்கார்ந்துக்கணுமா? உரசாம பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அது எத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. எங்க டிகிரி போடுற ஆள் இல்ல, ஆனா அங்கேயும் டிகிரி சொல்லுங்க. அது பக்கத்துல உட்காரணுமா, உரசாம உட்காரணுமா? அது இஸ்லாம் அனுமதித்த ஆடை அடிப்படையில். உங்க இஸ்லாம் எப்படி அனுமதிச்சிருக்கு? அந்த சோப்பு டப்பாவா? என்ன மூடிங்க? அது ஏதோ ஒரு மூடி. அந்த மூடி அடிப்படையில நீங்க உட்காருவீங்க. இது என்ன? இந்த ஆபாசத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது எப்படிங்க சொல்றீங்க? குர்ஆன் ஆதாரம். ஏன் ஜமீஅன் அஷ்தாதான் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, சேர்ந்து சாப்பிடலாம், பிரிஞ்சு சாப்பிடலாம். அங்க என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? ஆண்கள் ஆண்களோடு சேர்ந்து சாப்பிடலாம் விளங்கணும். பிரிஞ்சு சாப்பிடுறது எப்படிங்க? பிரிஞ்சு அப்படிதானங்க விளங்கணும். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சாப்பிடலாம், அப்படிதான் நாங்க விளங்குவோம். அப்ப குர்ஆனை ஆபாசப்படுத்தி, மட்டப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, இழிவுபடுத்தி, எங்கள் மாணவியை ஆபாசப்படுத்தி, மட்டப்படுத்தி, இழிவுபடுத்தி உங்க யூதத்தனத்தை நீங்க பதிவு செய்றீங்க. உங்க யூத புத்தி எங்க காட்டுறீங்க. இதை நாங்க பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்லிராதியோ, சாயம் எடுத்துரும், நாங்க யூதம் தெரிஞ்சு போயிரும். சொல்லிராதியோன்னு சொன்னா விட்டுருவோமா? விடுறதுக்கு உட்கார வச்சிருக்கோம். விட மாட்டோம். சொல்லுவோம், விட மாட்டோம். நீங்க யூதர்கள், யூத கைகூலிகள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாததை நீங்கள் நச்சு கருத்துக்களை பரப்புகிறீர்கள். இஸ்லாத்திலே ஆபாசத்தை போதிக்கிறீர்கள். அதற்கு குர்ஆனே ஆதாரத்தை காட்டுகிறீர்கள். யூதர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்கள் தொண்டியானி பதிவு செய்வோமே, பரேலவியா நாங்க தொண்டியானி சொல்லுவோமே இல்லையா? நீங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள், புதிய மதத்தை சார்ந்தவர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள். இதைத்தான் நாங்க நிரூபிக்கிறது உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறோம். வந்து உட்கார்ந்துட்டு சொல்லிராதியோ, எங்க சாயத்தை வெளுக்க வச்சிராதியோன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? ஒரு நாள் விட மாட்டோம் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது நம்ம விவாதத்துக்கு இந்த சென்ற அமர்வுல சில வாதங்களை எடுத்து வச்சோம். உடனே போய் என்ன செஞ்சுட்டாங்க, ஆய்வு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஷாஃபி இமாமுக்கு ஜதீத் கதீம், அபு ஹனீஃபா இமாம் பல கருத்து சொல்றாங்க. ஏங்க நான் விவாதத்துல தெளிவா சொன்னேனே, பல கருத்து சொல்றாங்கல்ல. ஷாஃபி இமாமுக்கு ஜதீத் கதீம் இருக்குல்ல, பல கருத்து சொல்றாங்கல்ல. அனைத்து அறிஞர்களும் ஏற்றுக்கொள்றோம்ல, பல கருத்து உள்ளவங்களை ஏற்றுக்கொள்றோம். உங்களுடைய மதுஹபுல, உங்களுடைய மதத்துல பல கருத்துல, உங்களுடைய யூத மதத்துல பல கருத்து இருக்கா? இருந்தவரை அனுப்பி விட்டீங்களேங்க, உங்க மதத்தை விட்டுட்டு அடுத்து அனுப்பி விட்டீங்களே, ஒரு மெயிலுக்கு அனுப்பி விட்டீங்களே, அவர் கருத்தை தெரியப்படுத்தின அனுப்பி விட்டீங்களே. நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, எங்கள் மதத்தில், எங்கள் யூத மதத்தில் பல கருத்துக்கள் இருக்கிறது, நாங்கள் பல அறிஞர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. எப்ப அதுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு பாத்துக்கங்க, மெயில செக் பண்ணுங்க. ஏன்னா போஸ்டிங்ஸ்ல தூக்கி விட்டுருவாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு பாருங்க மாறுபட்டு நாங்க சொல்றோம். அடுத்த விவாதத்துல இருப்பாங்களா என்ன தெரியாது. இமாம்களுடைய விஷயத்துல, இமாம்களுடைய அமைதி, இமாம்களுடைய விஷயத்துல நாங்க ஒத்துக்கொள்றோம். நாங்க என்ன கேட்டோம்னா, அவரே ஒத்துக்கிட்டாரு. இமாம்கள் நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களே, அதுதான் டிக்ளேர் பண்ணுங்க. பிஜேவை நீங்கள் இமாமாக ஒத்துக்கொண்டு அவர் மூலையில வருவதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், ஒத்துக்குங்க. அதை தான் கேட்கிறோம். ஒத்துக்கிட்ட முடிஞ்சு போச்சங்க, ஒத்துக்குங்க. அவரை தான் நாங்க பின்பற்றுகிறோம். அந்த நெட்வொர்க்ல திரும்பவும் சொல்றேன், பெண்கள் ஜியாரத்து இல்லை, பெண்கள் ஜியாரத்து இருக்கு. நபி முஷ்ரிக்கு, நபி இணை வைத்தார்கள். ஆமா, முதல்ல இணை வைக்கல, அத ரப்புல் காபான்னு விளங்கலாம். இப்ப ரப்புல் காபாவுக்கு இணை வைத்தார்கள் அர்த்தம். கந்திருஷ்டி இல்லை, கந்திருஷ்டி இருக்கு, இப்ப இல்லை. சூனியம்க்கு அந்த விளக்கம், ஆமா அந்த விளக்கம். சூனியக்கு இந்த விளக்கம், ஆமா இந்த விளக்கம். ஜும்மாவுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்கள்ட்ட எந்த விதமான பதிலும் கிடையாதுங்க. எப்போதும் நான் என்ன செய்ய போறேன், யூத கூட்டம்னு திக்ர் செய்ய போறாராம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் திக்ரு. யூத மதம் அவர் சொன்னாரு ஆரம்பத்தில். நம்ம ரெண்டு பேரும் போய் அங்க
ஒரு குடும்பத்தில் போய் இருக்கும்போது இஸ்லாமிய ஒழுங்குடன் போய் என்ன செய்யலாம், சாப்பிடலாம்னு சொன்னா சட்டியோட சாப்பிடலாம். உங்களுடைய இதுல என்ன சொன்னீங்க, அவருடைய அவுரத்து என்ன, தொப்புளில் இருந்து மூட்டுக்கால் வர. உங்க தலைவர் பெண்கள் மதரசாவுக்கு முதல்வர், தொப்புள்ள இருந்து மூட்டுக்கால் வரையும் மறைச்சிக்கிட்டு தான் போய் பாடம் நடத்துறாரா? சொல்லுங்க பாப்போம், சொல்லு. யாரு போய் பெண்கள் மதரசாவுல எதிர்வினை தான், அங்க கக்க கக்கன்னு வந்தாலும் இங்கேயும் செய்வாங்க, அதே அளவுக்கு தான் செய்வாங்க. ஒழுங்கா சிரிச்சா சிரிச்சாங்க, சரியா? அமைதியா இருந்தா அமைதி இருக்கும். பெண்கள் மதரசாவுல நீங்க என்ன சொன்னீங்க, அவுரத்து தொப்புலிலிருந்து மூட்டு வர. உங்களுடைய குருநாதர் இருக்காரு, அவர் போய் பெண்கள் மதரசாவுல தொப்புல இருந்து மூட்டு வரை வச்சுக்கிட்டு பாடம் நடத்தினாரா? சொல்லு. நீங்க இங்க வந்தீங்களே, அப்படிதான் உட்கார்ந்திருக்கீல. நம்ம சொல்லிட்டோமா, அதுக்கு என்ன பதில் இல்ல. அடுத்து அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, முன்னை முன்னை என்று மூடி போட்டுட்டு நாங்க சொன்னோமா? அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை கேலி செய்து கொண்டு எதுக்கு பதில் இல்ல. இதை செய்யறாரு இதை செய்யறாரு கேட்ட கேள்விகளுக்கு அஹமது இப்னு ஹம்பலுக்கு என்ன பதில் சொன்னீங்களா? இந்த அவுரத்து தொப்புள்ள இருந்து மூட்டு வரன்னு சொன்னீங்களே, நீங்க அப்படித்தான் போய் சாப்பிடுவீங்களா? அடுத்த வீட்டு குடும்பத்தோட போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது உங்க துப்புள்ளையும் இருந்து இதுவரையில் தான் மறைச்சிட்டு தான் போவீங்களா? அதான அவுரத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை செய்வீங்களா? அதற்கு என்ன செய்யல, எதற்கும் பதில் சொல்லவில்லை. ஏதோ நம்ம யூத மதம் இந்த பரேலவி கூட்டத்தில் இருந்து கொண்டு ஏகத்துவ கொள்கையை இல்லாமல் ஆக்குவதற்காக பொய்யும் புரட்டுகளையும் சொல்லிட்டு நாங்க முன்னாடி கேட்டோமே, கொஞ்சம் கூட கேவலம் இல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி உறவு கொள்வதை ஒரு அடிமை பார்க்கலாம், எழுதி வச்சிருக்கீங்களே, பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறு வயதிலே திருமணம் முடித்தார்கள், ஆபாசம். என்ன ஆபாசம் இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஆபாசமாக சித்தரிக்கிறோம். இவரா புதுசா ஒரு ஆதாரத்தை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நாங்க எப்போ ஆபாசம் எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு சொல்ல இவரா ஒன்னு புதுசு புதுசா எடுத்து வைத்துக் கொண்டு இருந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நாங்க சொல்லுமோ சொல்றோம். நாங்கள் என்ன சொன்னோம் என்பதை முழுமையாக ஆதாரத்தை எடுத்து வைத்து சொல்லுங்க, ஒவ்வொன்றாக பதில் சொல்லுவோம். அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது தொண்டியானி மதமா நாங்க எடுப்போம். இப்ப முட்டையை உடைச்சு உள்ள ஊத்தலாம்னு சொன்னீங்கல்ல, முட்டையானி மதம். உசுமுறத பொம்பளைங்களை வச்சு செக் பண்ணலான்னீங்கல்ல, கொஞ்சம் மரியாதையா சொல்றாரு. முட்டையானி முட்டையை எங்க உடனும் சொன்னாங்களோ அதை சொன்னா என்ன ஆகும்? பர்ஜானி மதம். ஓ வேணாம், ரொம்ப மோசமா போயிடும். என்ன வருதோ வரும். உசும்புறத பாக்குறதா இல்லையான்னு பொம்பளை உங்க வீட்டு பொம்பளைகளை அனுப்பி செக் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, உசும்பலானி மதம். அன்பிற்குரிய சகோதரர்களே, யூத கருத்துக்களை திணிக்கக்கூடிய பரேலவி மதத்தினர் சரியான வாதங்களுக்கு பதிலில்லாத காரணத்தினால் இன்றைக்கு தட்டு தடுமாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி இங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் சத்தியத்திற்கு கொடுத்த மிக தெளிவான உறுதியான வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம எவ்வளவு தெளிவாக வாதங்களை எடுத்து வைக்கிறோம். ஊமை பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை எழுதி வச்சிருக்காங்க. தஹ்சீர் இருக்கு. என்னடா பார்த்தா நீதிபதி முறைச்சா அது தண்டனை இல்ல. அது போன்று என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு பெண்ணு அடுத்தவன் மனைவியோட விபச்சாரம் செய்து விட்டு ஏன் மனைவின்னு சொன்னா தண்டனை கிடையாது, தஹ்சீர் இருக்கு, தூக்கி போட்டு மிதிக்கதான் இருக்கு. எங்கடா இருக்குன்னு பார்த்தா நீதிபதி தட்டினா போதுமா. இந்த மாதிரி குற்றவியல் சம்பந்தமா எடுத்து வச்சதுக்காவது தட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்களே. நாங்க குற்றவியல் மட்டுமா எடுத்து வைத்தோம், தனி மனித சம்பந்தப்பட்ட எத்தனை ஆபாசங்கள் எடுத்து வைத்தோம். யோசித்து பாருங்க. இந்த ஆபாச மதுகப்புல, யூத சிந்தனைகளை பூத்திய மதுகப்புல ஏதாவது பதில் சொன்னாங்களா? பிராணியோடு புணர்ந்தால் ஆணுக்கு ஹஜ்ஜு முடியாது எழுதி வச்சிருக்கீங்க. இது குற்றவியல்ல வருமா? ஏதாவது ஒரு ஹதீஸ்ல, ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்துல காட்டுங்க. இந்த மாதிரி பொம்பளை ஆம்பளை நுழைச்சா, இந்த மாதிரி கழுத உறுப்பை நுழைத்தால், உங்க கேடு கட்ட ஆபாச மதுகப்பில் தானே இந்த வாசகங்கள் எல்லாம் வருகிறது. இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? இது ஆபாசம் இல்லையா? சுய இன்பம் செஞ்சா இந்திரியம் வெளிப்படாட்டா ஹஜ்ஜு முடியாது எழுதி வச்சிருக்கீங்க. இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? இதற்கு என்ன தஹ்சீர்? இதற்கு என்ன தண்டனை? இது தனி மனித விஷயம் இல்லை. இப்படி ஆபாசம் சிந்திக்கலாமா? அடிமை பார்க்கும் விதத்தில் மனைவியோட உறவு கொள்ளதான் சொல்லி எழுதி வச்சிருக்கிறீங்க. ஃபர்ஜு முடி தலாக்கு, வீடு நிரம்ப தலாக்கு, கடுமையான தலாக்கு சொல்லி தலாக் சட்டத்தை கேவலப்படுத்தி இருக்கிறீங்க.
உண்ணத்தக்க பிராணியோடு சேர்ந்து மனுஷப்புல பிறந்தா என்ன சட்டம் சொல்லி கேவலமா எழுதி வைத்திருக்கிறீர்கள். கிழக்குக்கும் மேற்குக்கும் 1 வருஷ தூரம் கல்யாணம் முடிச்சா புள்ள பெறும் 6 மாசத்துல பிறக்கும் சொல்லி கேவலமாக எழுதி வைத்திருக்கிறீர்கள். பின்துவாரத்தில் உறவு கொண்டால் அபூ ஹனீஃபாவுக்கு அடுத்தபடி நோன்பு முடியாது எழுதி வச்சிருக்கிறீங்க. இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? இது தனி மனித ஒழுக்கத்தை சீரழிக்கக்கூடிய ஆபாச கருத்துக்கள் இல்லையா? யூத சிந்தனை இல்லையா? மிருகத்தோடு புணர்ந்தால் நோன்பு முடியாது எழுதி வச்சிருக்கிறீங்க. இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? நோன்பு வைத்தவனை கெடுக்கக்கூடிய விஷயம் அல்லவா? நோன்பை இதெல்லாம் செய்யி, நோன்பு முடியாது என்று ஆபாசத்தை தூண்டுகிறது அல்லவா? பெண் உறுப்புக்குள் மீன் பறவை நுழைஞ்சா குளிப்பு கடமை இல்லையா? இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? ஏன்பா உங்க மதுகப்புல இப்படி சிந்திக்கிறீங்க? இந்த மாதிரி சிந்திக்கிற ஆபாச சிந்தனை எல்லா இடத்திலையும் இப்படி எழுதி வைத்திருக்கிறீர்களே. புதன்கிழமை 40 முட்டை போட்டா ஃபிக்ஹ்ல பெரிய ஆள் ஆகலாம், இப்படி கிறுக்குத்தனமா உளறி வைத்திருக்கிறீர்களே. இப்படி இருக்கிறதா? உடலுறவு முளைக்காம்பை கசக்கலாம், ஆண் உறுப்பை கொண்டு பெண் உறுப்பில் தடவலாம், இப்படிலாம் சிந்திச்சு கேவலமா எழுதி வைத்தீங்களே. இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? ஆபாசம் இல்லையா? அது போன்று ஊமை தொழுகையில வியாபாரம் பண்ணலாம், அப்படி தொழுகையை பாத்திலாக்கி இருக்கிறீங்களே. இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? இது கிறுக்குத்தனம் இல்லையா? தொழுகையை பாழாக்குவது இல்லையா? பல்குச்சி மூல நோய் வரும், இப்படி பேசுறாத, நுரையீரல் வீங்கிரும், கிறுக்குத்தனமாக உளறி வைத்திருக்கிறது உங்கள் யூத மதம். இஸ்லாத்தை கேவலப்படுத்தி இருக்கிறது உங்கள் யூத மதம். இதற்கு ஏதாவது பதில் சொன்னார்களா? அது போன்று 2 விரலை வச்சு பல் துளக்கலாம் சொல்லி கேவலமாக கிறுக்குத்தனமாக எழுதி வைத்திருக்கிறீர்கள். இதற்கு பதில் சொன்னீர்களா? பெண் உறுப்பை சூப்புவது மக்ரூவுடன் கூடும், இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? எவ்வளவு கேவலமாக ஆபாசமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி சூப்பு தான் எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்ப எந்த அளவிற்கு அடுத்து பாருங்க. அதாவது விலங்கினங்களின் புணர்ச்சியை ஆசை இல்லாதவன் பார்க்கலாமா? இது இப்படிலாம் ஏன்பா சிந்திக்கிறீங்க? இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதப்பா. இப்படி ஆபாசத்தை பூத்திருக்கிறீர்களே. கன்னி பரிசோதனை, முட்டையை விடு, உள்ள நுழைஞ்சுதா பாரு, இது குற்றவியல் சம்பந்தப்பட்டதா? ஆபாச சிந்தனை அல்லவா? மகளை பார்த்து தகப்பனுக்கு எவ்வளவு கொச்ச பாருங்க. கேடுகட்ட யூத சிந்தனையை தவிர, நபி வழியை குழி தோண்டி புதைத்தவை தவிர வேற யாரும் இப்படி சிந்திக்க முடியுமா? ஒரு பெண்ணுக்கு ஹைல் வருதா இல்லையா, பிள்ளை பெற இருக்குதா இல்லையான்றத ஆண்களை வச்சு செக் பண்ணணுமா? இது மாதிரி பெரிய நிர்பந்தமா டெலிவரி மாதிரி. இவங்க எப்படி வார்த்தெடுக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். என்னத்தை சொன்னாலும், எவ்வளவு கேடுகட்டதை எடுத்து வச்சாலும், பார்த்தீர்களா மருத்துவத்திற்கு என்ன சட்டம் என்று இவங்க எழுதி வைத்திருக்கின்ற இந்த ஆபாசத்தை நியாயப்படுத்துவதற்கு எவ்வளவு மனதைரியம் இருந்தால் பேச முடியும் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்றோம். பிரிச்சு பாருங்க. நாங்க வைக்கிற வாதம், நாங்க சொன்னோம் தொடை தெரிந்தால் தப்பு கிடையாது, நபிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தொடை தெரியும், அதாவது ஒருவனுக்கு தொடை கட்டாயம் மறைக்கக்கூடிய உறுப்பு கிடையாது, அதனால ஆடை அணிந்து வரக்கூடிய சட்டமா? இப்ப அவங்க சட்டப்படியே தொப்புள்ள இருந்து முட்டுக்காது வரைக்கும் மறைக்கணுங்கிறாங்க. அதான் முழுசா மறைக்க கூடாது அர்த்தமா? எப்படி புரியுறாங்க பாருங்க. இல்லாத விஷயத்தை நம்ம திருத்தி சொல்கிறார்கள். புரிய தெரிகிறதா? ஏமா உங்க சட்டத்தில் தொப்புள்ள இருந்து முட்டுக்காது மறைத்தான் கண்டிப்பா மறைக்க எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, நீங்க அப்படித்தான் வர்றீங்களா? ஃபுல்லா அணிஞ்சு வர்றீங்க, ஆனால் நீங்களே ஒத்துக்கிறீங்க அவ்வளவு மறைச்சா போதும்னு சொல்லி. ஆமா நாங்க சொல்றோம் தொடை தெரிந்தா குற்றம் இல்லை, நபிக்கு தெரிஞ்சிருக்குங்கிறோம். அதனால நீங்க தொடையை காட்டுவீங்களா? ஏன் இப்படி இந்த பரைலவி மதத்தினர் ஏன் இப்படி ஆபாசமாக சிந்திக்கிறார்கள்? மதுஹப் ஆபாசங்களை படித்து படித்து ஆபாசமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து விட்டது. அடுத்து ஒரு கேள்வி பாருங்க. அவன் கேட்டான், குர்ஆன்ல ஒரு ஈலா சட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மனைவியோட நான் உன்னை ஒருபோதும் உன்னை தீண்ட மாட்டேன் அப்படி சத்தியம் பண்ணா அல்லாஹ் சொல்றான் 4 மாசத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? சேர்ந்துடணும். 4 மாசத்துக்கு அசமு தலாக், 4 மாசத்துக்கு மேல பிரிந்து இருந்தால், தலாக்கை உறுதிப்படுத்தினால் அது உறுதி ஃபைனலாக சமீஉன் அலீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 4 மாசத்துக்கு மேல மனைவியோட சேர மாட்டேன் அப்படி சத்தியம் பண்ணாலும் 4 மாசத்துக்கு மேல பிரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாம என்ன சொல்றோம்? இன்னைக்கு சத்தியம் பண்ணாம நிறைய பேர் மனைவியை வெறுத்து இருக்கிறாங்க. வெறுத்து இருக்கும் போது மனைவியோட வாழவும் மாட்டான், செலவுக்கு பணம் கொடுக்கவும் மாட்டான். இப்படி இருந்தால் இவங்க என்ன செய்யணும்? 4 மாசத்துக்குள்ள சேர்ந்துடணும். வித்தியாசம் என்னது? சத்தியம் சேர மாட்டேன் சத்தியம் பண்ணா 4 மாசம் சேர அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஒருத்தன் சத்தியம் பண்ணாம மனைவியோட சேராம கொடுமைப்படுத்துறான், சேர்ந்து வாழவும் மாட்டேங்கிறான். அது போன்று அவன் செலவுக்கு பணம் கொடுக்கவும் இல்லை, தலாக்கு விட மாட்டேங்கான். இப்ப இந்த ஆயத்தை பற்றி நாங்க சொல்றோம். ஒருத்தன் மனைவியோட சத்தியம் பண்ணா அல்லாஹ் 4 மாசம் எல்லாம் வைக்கிறான்,
அது மாதிரி இன்றைக்கு ஒருவன் மனைவியோடு குடும்பம் நடத்தாமலும் சேர்ந்து வாழாமலும் இருந்தால் 4 மாசத்துக்குள்ள சேர்ந்துடணும். 4 மாசத்துக்குள்ள சேராட்டா ஜமாத்தில் உள்ளவர்கள் தலையிட்டு அதை ஒன்று தலாக்க ஆக்கணும் அல்லது சேர்த்து வைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறோம். இதுல என்னப்பா இருக்குது? திருமறை குர்ஆனில் விளங்கிய சட்டத்தை சொல்றோம். இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? அப்ப இப்படிதான் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, தக்லீது சம்பந்தமா சவுண்ட் வரல, தக்லீது சம்பந்தமா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதிரணியர்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு அசிங்கமான விஷயம்லாம் அசிங்கமா தெரியாது, சிரிப்புக்குரிய விஷயம்லாம் சிரிப்புக்குரியதா தெரியாது, கழுத உறுப்பை வெட்டி உள்ளுக்குள்ள விட்டா அது அவங்களுக்கு கேவலமா தெரியாது. பிஜே அவர்களை பத்தி பேசினா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அவங்களுடைய சிந்தனை எங்க இருக்கு, அவங்களுடைய கோளாறு என்ன, அவங்களுக்கு எங்க அரிப்படுக்குதுங்கிறத இதுலயே நீங்க விளங்கிக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. தக்லீதை பத்தி சொன்னாங்க. தக்லீதை வன்மையாக கண்டிக்கிற ஒரே அமைப்பு நம்ம அமைப்பு தான். தௌஹீத் ஜமாத் மாத்திரம் தான் தக்லீதை வன்மையாக எதிர்க்கிறது, தக்லீது கூடாதுன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்ல, நெட்வொர்க்குங்கிறீல, இந்த நெட்வொர்க் நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் வானத்திலிருந்து குதிக்கும் போதே தௌஹீத் ஜமாத்துங்கிற உறுப்பினர் கார்டோடியா குதிச்சோம். 0ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த நெட்வொர்க் எப்படி அமைந்தது? உங்கள் தரப்பில் சொல்லப்படுகிற பதில்களை பார்க்கறாங்க. பதில்கள்லாம் சப்புன்னு இருக்குது, பதில்கள்லாம் ஒண்ணு சொத்தையாக இருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கிற அசிங்கங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் பதில் இல்லை என்பதை பார்த்து உருவான நெட்வொர்க் இது. 0ல இருந்து உருவாக்கப்பட்ட நெட்வொர்க். நாங்களாம் எங்க இருந்தோம்? அங்கிருந்து வந்து உருவாக்கப்பட்ட நெட்வொர்க், தானாக உருவான நெட்வொர்க் தானே தவிர 100ல இருந்து ஆரம்பிச்சது இல்ல, 0ல இருந்து ஆரம்பிச்சது. அதை விளக்குங்க. இன்னும் எங்களுடைய நெட்வொர்க் அதிகரிக்கும். உங்களுடைய உலகங்களை பார்த்து, உங்களுடைய முட்டை மதத்தை பார்த்து நெட்வொர்க் அதிகரிக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பதான் நெட்வொர்க் மேட்டருக்கு வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மொத்தமா வைங்க, உங்க நெட்வொர்க் என்னன்றதை உரிச்சு எடுப்போம். யூத கொள்கையை ஒன்னொன்னா உரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் பதில் சொல்ல மெதுவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று வாங்க, அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்களும் பதில் சொல்லிட்டு இருப்போம். புது வாதங்களை வைக்க வேண்டியது இருக்கு. நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். இவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஈலா சட்டம்னு ஒன்று சொன்னோம். சத்தியம் செஞ்சு 4 மாசம் வந்து கணவன் வந்து மனைவியோட சேராம தான் தலாக் ஆகி போயிடும்னு. இவர் என்ன எழுதுறாரு? இந்த மாதிரி கணவன் மனைவி சத்தியம் செய்யாம பிரிஞ்சிருந்து பெண்ணை குடும்பப்படுத்தினா ஜமாத்து உள்ள நுழைஞ்சு நீங்க வந்து ஏன்பா இப்படி இருக்கிறன்னு கேட்டு கண்டிச்சு அதுக்கப்புறம் ஒன்று தலாக் கொடுப்பா இல்ல சேர்ந்து வருவா, அப்படி சொன்னா பரவாயில்ல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 மாதத்துக்குள் வாழ்வு கொடுக்காவிட்டால், மேல வந்து சத்தியம் செய்யாம பிரிஞ்சிருக்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு 4 மாதத்துக்குள் வாழ்வு கொடுக்காவிட்டால், சத்தியம் செய்யாம பிரிஞ்சிருக்கிறவரு 4 மாதத்துக்குள் வாழ்வு கொடுக்காவிட்டால் அதையே விவாகரத்தாக அறிவிக்கும் கடமை ஜமாத்துக்கு உண்டு. அதையே விவாகரத்து அறிவிக்கும் கடமை ஜமாத்துக்கு உண்டா? எங்க இருக்கு அந்த வசனம்? அந்த அதிகாரம் அந்த கருத்துக்கு வசனத்துல இல்ல, அதை சொல்றாரு. அந்த அதிகாரம் இவ்வசனத்தின் மூலம் சமுதாய தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எடுத்து நீங்க வைக்கணும். 4 மாசம் கணவன் சத்தியம் செய்யாம பிரிஞ்சிருந்தா ஜமாத்து தலாக் உடனும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல, எடுத்து காட்டணும். அதே போல வந்து ஒரு பேசும்போது, அதாவது நாங்க சவுண்டு தான் இவங்க கிட்ட சவுண்டு தான் பேசும்போது சொன்னார், நாங்க சவுண்டு விட்டோம்னா அரங்கமே அலறோம் அப்படின்னாரு. இப்ப போனவன மைக்கு சவுண்டு கேட்கல, அரங்கமே அலற அளவுக்கு சவுண்டுனா எதுக்குப்பா உங்களுக்கு மைக்கு? எங்களுக்கு தான் சவுண்டு கம்மின்ட்டுக்கே, சரி ஓகே. உங்களுக்கு அரங்கமே அலற அளவுக்கு சவுண்டுன்னீங்களே, எதுக்கு உங்களுக்கு மைக்கு? தூக்கி வீசிட்டு பேச வேண்டியதானே, தட்டிட்டு மைக்கு சரியில்லை கொஞ்சம் சவுண்டு வேணும் வைங்க அப்படிங்கிறீங்களே, எனக்கு புரியல. எனக்கு வந்து இந்த ஆய்வுலாம் தேவையில்லை. நீங்க அரங்கமே அலற அளவுக்கு சவுண்டெல்லாம் தேவையில்லை. இந்த நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம்ல, உலகத்தில் யாருக்காவது இப்படி இருக்குமா, இவ்வளவு பெருசா இப்படி நுழைக்க முடியுமான்னு கேட்டீங்கல்ல, அந்த ஆய்வை கொடுத்துருங்க. நடுவர் அந்த ஆய்வு வாங்கி கொடுத்துருங்க. 10 வருஷமா ஆய்வு பண்றேங்கிறீங்க, பல பேருக்கிட்ட ஆய்வு பண்ணிருப்பீங்க, இது சாத்தியம் இல்லைன்னு. எத்தனை பேருக்கிட்ட இருந்து ஆய்வு பண்ணீங்கன்றத அதை எங்களுக்கு தயவு அந்த ரிப்போர்ட் கொடுங்க. நீங்க அரங்க அலற அளவுக்கு சவுண்டு டெசிபல் அதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த ஆய்வு மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. அதே போல ஒரு கிளிப் போடுங்களேன், 123 போடுங்க. இந்த கேப்ல ஒரு சுவையான ஒரு செய்தியை, துணுக்கு செய்தியை கொடுத்துறேன். என்னமா உனக்கு பிரச்சனை? எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டப்படுறாங்க. எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன், நீ கவலையே படாத. அடுத்த வாட்டி வரும்போது நீ தனியாவா என்ன? என்ன இந்த வேலை எங்க வச்சுக்கிட்டு இந்த வேலை? அந்த பிடிஎஃப் போடுங்க. அதாவது இதுல பாத்தீங்க, ஒரு பெண்ணுடைய வேடத்திலயோ அல்லது பெண்ணோ வரக்கூடிய ஒரு நாடகம் இந்த அமைப்பு போட்டுச்சு. இல்லைன்னு வேணா மறுங்க, இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன், இல்லைன்னா பிடிப்பேன். அதுக்கு பிறகு வந்து திருச்சி இந்த சிறுகொழிப்பு மாநாடு நடத்தினாங்க.
அதில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த தாடி வச்சு யாரோ ஒரு ஆளை வந்து உட்கார வச்சு அவர் அந்தரத்தில் தங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்க தாடி வச்சு. அதே போல் தாடி வச்சு நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒட்டுமுடிகள்லாம் வச்சு நிறைய நாடகம் நடத்தினாங்க. என் கேள்வி என்னன்னா, ஒட்டுமுடி வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வைக்கக்கூடாது, அது வந்து சேர்க்க முடியாக இருந்தாலும் வைக்கக்கூடாதுங்கிறது உங்கள் கொள்கையாக இருந்தால், அதே போல் ட்ராமா வந்து போலி, அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது உங்கள் கொள்கையாக இருந்தால், அப்போ ஒட்டுமுடியை வந்து ஒட்டுமொத்த நெட்வொர்க் நீங்களே அந்த நெட்வொர்க்கை சேர்ந்துக்கிட்டு இந்த ஒட்டுமுடியை வச்சதை ஆதரிச்சிருக்கீங்களே, ஒட்டுமொத்த நெட்வொர்க்குமே சேர்ந்துக்கிட்டு இந்த பொம்பளையை தடவுறதை ஆதரிச்சிருக்கீங்களே. ஒரு காலம் அது பொம்பளை இல்லைன்னா பொம்பளையை தடவலான்னு ஆதரிச்சிருக்கீங்களே. ஒரு காலம் அது பொம்பளை இல்லைன்னா பொம்பளை வேடத்தை ஒரு ஆண் போடலாமா? பொம்பளை முதல்ல பொம்பளையா இருந்தால் அந்நிய ஆண்களுக்கு கூட என்ன வேலை? ரெண்டாவது பொம்பளை இல்லை ஆம்பளை தான் அப்படி வேஷம் போட்டேன்னா பொம்பளை வேடத்தை வந்தா கூட தடவாம இருக்க மாட்டான்னு போல தெரியுது. இந்த கல்லுக்கு இந்த புடவை கட்டி வச்சான்னு சொல்லுவாங்களே ஏதோ அந்த மாதிரி ஒன்று. அப்போ நான் என்ன கேட்குறேன், இது வந்து உங்களுடைய கொள்கைப்படி உங்கள் நெட்வொர்க் படி இது கூடாதுன்னு சொன்னால், அப்போ ஒட்டுமொத்த நெட்வொர்க்கே இருக்கும்போது உங்களுக்கு மாற்றமான விஷயம் நடக்குது. நான் கேட்குறேன், இது டிராமாக்காக நாங்கள் இப்படி செய்கிறோம்னா நீங்கள் தடுக்கிற விஷயத்தை இப்படி டிராமா வச்சு தான் விளக்குவீர்கள், அப்போ பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் விபச்சாரத்தை தடுக்கிறீங்க. நான் நம்புகிறோம் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நம்புறீங்க. அதே போல் ஓரினர் செய்யக்கூடாது, சுய இன்பம் செய்யக்கூடாது, இன்னும் பல விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறீங்க. இதையெல்லாம் டிராமாவாக செய்யும் போது இப்படி தான் செஞ்சு காட்டுவீங்களா? அப்ப தடுக்கப்பட்ட விஷயத்தை இப்படிதான் செஞ்சு காட்டுவீங்களா? என்ன செய்யணும்? நீங்க அதை நிரூபிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஒரு சுவையான ஒரு துணுக்கு ஒன்று பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொப்புள் உண்டா? ஒரு கேள்வி, பயங்கரமான விளக்கம். அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, இறைவனால் நேரடியாக இருவரும் படைக்கப்பட்டதால் தொப்புள் இருக்க முடியாது என்ற லாஜிக்கின் அடிப்படையில் அவ்விருவருக்கும் தொப்புள் கிடையாது என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் இந்த லாஜிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் தொப்புள் கொடிக்கு இவர்கள் கூறுகின்ற காரணம் பொருந்தினாலும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு படைப்பாக அமைந்துள்ளது. மனிதனை கவர்ச்சி அதிகரிக்க படைப்பா இருக்கான். மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம் என்று இறைவன் கூறுவது தொப்புளையும் சேர்த்துதான். தொப்புள் இல்லாத ஆணையோ பெண்ணையோ கற்பனை செய்து பாருங்கள். ஆணை கற்பனை செய்யறான சரி செய்யறேன்னு சரி விட்டுறலாம், நமக்கு இருக்கிற மாதிரி இல்லாம். பெண்ணையும் கற்பனை செய்து பாருங்கள், விகாரமாக இருக்கும். எனவே ஆதம் ஹவ்வா ஆகிய இருவரும் அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக அது அழகிய வடிவமாக இருக்காது. அப்ப ஆணும் பெண்ணும் கற்பனை செய்யலாங்கிறீங்களா? இது ஆபாச அசிங்கமா இல்லையா? நாங்க எவ்வளவு ஆபாசத்தை எடுத்து போட்டோம். மறுமை நாள்ல வந்து பெண்களுக்கு பல ஆண்கள் சொல்லி அசிங்கத்தை சொன்னீங்களே, அனைவரும் கூடியோ தனியாக சாப்பிடலாம்னு சொல்லி மாமி வீட்டில் போய் சாப்பிடலாம், மாமி பொண்ணு பார்த்து சாப்பிடலாம், மாமா பொண்ணை பார்த்து சாப்பிடலாம்னு சொல்லி சட்ட அசிங்கமா எழுதி வச்சிருக்கீங்களே. அட நண்பர் வீட்லயே நல்லா சொல்றான்பான்னு சொல்லி அந்த அளவுக்கு நண்பர்களுடைய மனைவியை கூட விட்டு வைக்காம வச்சிருக்கீங்களே. விந்த குடிக்கலாம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களே, ஜட்டி போடலாம்னு சொல்லி ஆதரிச்சு வச்சிருக்கீங்களே. அந்நிய பெண்களோட வந்து அந்நிய பெண்களை பார்க்க அந்நிய பெண்கள் மூகத்தை மறைக்கிறது ஹராம்டா என்ன அப்படின்னு பயங்கரமா விளக்கம் கொடுத்திருக்கீங்களே. அப்ப அந்த செய்திகள் எல்லாம் அசிங்கம்னு காட்டிருக்கோம், ஒரு பதிலும் காணோம். சஹாபாக்களுடைய விஷயங்கள் அசிங்கத்தை சித்தரிச்சிருங்கன்னு புட்டு ஒன்னொன்னா எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு கிளிப்பு போடுங்க, 131 கிளிப் போடுங்க. சஹாபாக்களுடைய விஷயத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வாதத்துக்கும் பதில் சொல்லல. நேத்து ஒரு விஷயம் இப்னு அப்பாஸுடைய மேட்டர் சொன்னாங்க ஒண்ணு, அந்த செய்தி அவங்க கொடுத்தாங்க. அதுல வந்து யமுருபில் முத்தான்னு வருது, முத்தாவை ஏவினார்கள் வருது. இவங்க சொன்ன மாதிரி அசிங்கமா சித்தரிச்சு இல்ல. அந்த முத்தானா என்ன? முத்தானா 2 முத்தா இருக்குங்க. ஹஜ்ஜுடைய முத்தா, தமத்தோ ஹஜ், அதே போல வந்து தமத்தோ நிக்கா என்று ஒரு சூரா குர்ஆன்ல இருக்குது. 12வது அத்தியாயம் குர்ஆன்ல 12வது சூராவுக்கு பேர் என்ன? யூசுப் நபியுடைய வரலாறை அதுல அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த சூராவுக்கு பேர் என்ன? யூசுப் அத்தியாயம் பேரு. 12வது சூரா யூசுப். அதுல ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னு கேட்டா, யூசுப் நபியுடைய தகப்பனார் இருக்காருல்ல, யாக்கூப். யூசுஃபுடைய தகப்பனார் பேர் என்ன? யாக்கூப் நபி. அந்த யாக்கூப் நபிக்கு வந்து மகனை சின்ன வயசுல பறி கொடுத்துறாரு. அவருடைய மகன்களை அந்த யூசுஃபை கடத்திக்கிட்டு போய் அதை கொண்டு கிணத்துல தள்ளி, அதுக்கப்புறம் அது அடிமையா பிடிக்கப்பட்டு இன்னொரு நாட்டில் விற்கப்பட்டு அவர் ஒரு பகுதியில் இருந்துகிட்டு இருக்கிறார். அதாவது மகன்களே கடத்திக்கிட்டு போய் தள்ளி விற்கப்பட்டிருக்கான்னு சொல்றாரு. இது என்ன? இந்த குர்ஆன்ல எங்கெங்க இருக்குன்னு காட்டுங்க. எந்தெந்த வசனத்துல இது சொல்லப்பட்டு கடத்திட்டு போய் இந்த மாதிரி போய் தள்ளி போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆன்ல காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் வாதம் வைக்கிறதுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியவில்லை, எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று பாடம் நடத்தி, நபிக்கே பாடம் நடத்தியிருக்கிறாங்க. யூத பையில தான் ஷிர்க் பாடம் நடத்தினாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களாக உங்கள் வாயாலாக என்ன செஞ்சிட்டீங்க?
யூதர்கள் தான் என்று ஒத்துக்கொண்டீர்கள் என்று நாங்கள் கடந்த அமர்வில் என்ன செஞ்சோம்? இது கடந்த அமர்வில் பல தடவை எடுத்து சொன்னோம். என்னடா சொல்லா யூதன் நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்களே, அப்படி ஏதாச்சும் பதில் சொல்லணும்ல. அவங்க எழுதின நூல் தீன்குல பெண்மணி, செப்டம்பர் 2015 12வது பக்கத்தில் குசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவங்க சம்பவத்தை, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசி இடத்துல குதிரை வாங்கிய சம்பவத்தை எழுதிவிட்டு அடுத்து அவங்க அந்த இதை படிக்கணும். அவங்க படிச்சு இந்த இது இருக்கிறதா சொல்லணும். என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. நபிகள் நாயகம் விலைக்கு கேட்டபோது அந்த கிராமவாசி மௌனமாக இருந்ததால், இது காட்டணும், மௌனமாக இருந்ததான்னு சொல்றீங்களா, அதெல்லாம் காட்டணும். நபிகள் நாயகம் அவர்கள் விலைக்கு கேட்டபோது அந்த கிராமவாசி மௌனமாக இருந்ததால் விலைக்கு அவர் ஒப்புக்கொண்டார் என்று நபிகள் நாயகம் நினைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் காட்டணும். ஆனால் உங்களுக்கு விலைக்கு விற்றுவிட்டேன் என்று சொல்லாததால் அதை விற்கவில்லை என்று கிராமவாசி நினைத்திருக்கிறார், இதையும் காட்டணும். கிராமவாசி இப்படி நினைத்ததால் தான் நான் சொன்ன விலைக்கு நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா, மற்றவருக்கு விட்டுவிடட்டுமா என்று கேட்கிறார். இருவரும் புரிந்து கொள்வதில் ஏதோ பிழை நேர்ந்துள்ளதுதான் இதிலிருந்து தெரிகிறது. கிராமவாசி வித்தது, நபிகள் நாயகம் அந்த குதிரையை வாங்கினது, இந்த இருவரும் புரிந்து கொள்வதில் ஏதோ பிழை நேர்ந்துள்ளது என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. எனக்கு விற்கவில்லை என்று நீ சொல்வதால் உன் விருப்பப்படி யாருக்காவது விற்றுக்கொள் என்று சொல்வதுதான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கப்படி கூற வேண்டியதாகும். யாருக்கு? நபிக்கு பாடம் நடத்துறாங்க. எனக்கு விற்கவில்லை என்று நீ சொல்வதால் உன் விருப்பப்படி யாருக்காவது விற்றுக்கொள் என்று சொல்வதுதான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கப்படி கூற வேண்டியதாகும். ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தையின் போது சாட்சிகள் யாரும் இருக்கவில்லை என்ற நிலையில் பொருளை கைவசம் வைத்திருப்பவன் சொல்வதைத்தான் ஏற்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமவாசியிடம் வியாபாரம் செய்து குதிரை வாங்கியதை, அந்த சம்பவத்தை இருவரும் புரிந்து கொள்வதில் தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிய தெரியல, கிராமவாசி புரிய தெரியல, அது வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை புரிய தெரியலையா, எப்படி அந்த வியாபாரத்தை செஞ்சிருக்கணுமா, எப்படி அந்த வியாபாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு முடிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்க நபி அவர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தை சொல்ல வந்த, மார்க்கத்தை போதிக்க வந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை கூட புரிய தெரியல. இப்படித்தான் புரியணும் சொல்லி யூத சிற்க கத்து கொடுத்தான்னு சொன்னீங்களே, இப்படித்தான் புரியணும் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். அப்படி நாங்க சொன்னோமா? பொய் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த தீன்குல பெண்மணி எவ்வளவு பச்சை பொய் சொல்றீங்க. தெளிவாக நாங்க சும்மா சொல்றோமா? கையில ஆதாரத்தை தான் சொல்றோம், கையில வச்சிருக்கிறோமே. தீன்குல பெண்மணி செப்டம்பர் 2015 சொல்றோமே. அதாவது யூத பை கூட பரவாயில்லை, ஏன்னா அவன் மேலே மறைச்சான் கீழே மறைச்சான், ஒட்டுமொத்தமா இருக்கான் பாருங்க. யூத பையன் கூட பரவாயில்லை, அவங்க மேல மறைச்சது கீழே மறைச்சது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒட்டுமொத்தமாக எழுதியதையே மறுக்கிறாங்க என்பதை பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சோடா பாட்டில் மூடிய போட்டுட்டு இருக்க வேண்டியதானே சொன்னோம். ஏன்னா அவங்க அதுதானே சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை காலமா. அதனால சோடா பாட்டில் மூடி உங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொன்னோம். உடனே இவங்க என்ன சொல்றாங்க? உங்க பெண்கள் வாசால முதல்வர்கள்லாம் சோடா பாட்டில் மூடியா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், எங்களுக்கு மறைவிடம் என்பது தொப்புளுக்கும் முட்டுக்கும் மத்தியில என்று. உடனே அதை என்ன செஞ்சாங்க? அப்ப தொப்புளுக்கும் முட்டுக்கும் மத்தியில் உள்ள அதை மட்டும் தான் மறைச்சிட்டு அங்க போய் இருந்தீங்களா? இது ஆபாசம் இல்லையா கேட்கறாங்க. இவங்க பெண்களை போராட்டத்துக்கு வாங்க வாங்க, குடும்ப பெண்களோடு வாங்க அப்படிவாங்களாம். இவர் தலைவர் சோடா பாட்டல் மூடி வச்சுட்டு நிற்பாங்களாம், எல்லாத்துக்கும் காட்டுவாங்களாம். சோடா பாட்டல் மூடியோட எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வாங்க வாங்க கூப்பிட்டு காட கூப்பிடுறீங்களே, இது உங்களுக்கு ஆபாசமா தெரியல? முட்டுல இருந்து தொப்புல இருந்து முட்டுக்காலைக்கு மறைச்சிட்டு ஆபாசமா தெரியுதா? எப்படி ஆபாசம் சித்தரிக்கிறாங்க பாருங்க. இது ஆபாசமா? சோடா பாட்டல் மூடி வச்சு மறைச்சிருந்தா என்ன கிடையாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்லத்துக்கு வக்கு இல்லை, அதுக்கு வகை இல்லை. ஆனால் மைக்கு சவுண்டு கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் தான் பில்டிங் அதிர பேசுவீர்களே, உங்களுக்கு எதுக்கு மைக்கு? உங்களாலும் தான் சொன்னார், உங்களோட நாங்கள் அதிகமாக சவுண்டு போடுவோம்னு. அடுத்த அமர்வில் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. இதெல்லாம் ஒரு வாதம். மற்ற வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க. மைக்கு சவுண்டு இல்லைன்னு சொல்றது, அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு 1/4 மணி நேரம் பேசுவாங்களாம். அப்போ நீங்க என்னன்னா எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்க மதுஹப் நூல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இட்டு கட்டி இருக்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறோம். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மானத்தை காப்பதாக போலி தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கர்ஜிக்கிறீங்களே, உங்க மதுஹப் நூல்லையே ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் சொன்னதாக இட்டுக்கட்டி எழுதியிருக்கிறாங்கிறோம். அதுக்கு இதுவரையிலும் வாய் திறக்கலையே. ஹிதாயாவுல உள்ளதை வாசிச்சு படிச்சு தானே காட்டணும். சும்மா வாய்மொழியா சொல்லிட்டு போனோமா? உங்களை மாதிரி 5 செகண்ட் ஓட விட்டு அம்போன்னு விட்டுட்டு போனோமா?
தெளிவாக படித்து காட்டணும். மன் தரக்கல் அர்பா கபில துஹரி லம் தனல்ஹு ஷஃபாஅத்தி. எவன் ஒருவன் லுஹர் தொழுகைக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுகையை விட்டு விட்டானோ அவனுக்கு என்னுடைய பரிந்துரை கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல பொய்யை இட்டு கட்டி இருக்கிறீங்க, அதுக்கு எங்க பதில்? அதே போல எவன் ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கனிமத்து போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை எதிரி நாடுகளில் விற்பனை செய்யக்கூடாது, அதை தடுத்திருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்பட்டமாக அபாண்டமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத செய்தியை சொன்னதாக புளிய வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு எங்க பதில்? ரசூலுல்லாஹ் 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 உங்களுக்கு தகுதி இருக்கா? எங்களுக்கு தான் தகுதி. ஒன்னு கரிச்சிட்டீங்களே. உங்க மதுஹப் நூல்ல ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டி நிரந்தர நரகத்திற்குரிய காரியத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு இதுவரையிலும் பதில் இல்லை. இறைச்சமுள்ள ஆலிமுக்கு பின்னால தொழுவது நபிக்கு பின்னால் தொழுவதை போன்று அன்னமா சல்லா ஹல்ஃப நபியின் அப்படின்னு இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பதில் இல்லை. இப்படி ஹிதாயாவில் நாம் சொன்ன பல செய்திகளுக்கு பதில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நீங்க பதிவு செய்து கொள்கிறோம். இது மாதிரிதான் பல விஷயங்களுக்கும் பதில் சொல்லல. என்ன வணக்க வழிபாடுகளை நாசமாக்கி வைத்திருக்கிறாங்க. எங்க மதுஹப் நூல்ல ஆபாசம்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தண்டனை, எல்லாமே தண்டனை அப்படின்னாங்க. உங்க தண்டனை எந்த லட்சணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது தனியா விளக்கணும். முதுகுல் பிடரியில தட்டுறது, காதை பிடிச்சி திருகிறது, குறு 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 குறுன்னு பாக்குறது, இதுதான் நீங்க சொல்லியிருக்கிற தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான விஷயங்களுக்கு கூட முறையான முறையில் பதில் வரலையே. அப்ப தண்டனை என்று நீங்கள் சொன்ன விஷயங்களும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. அது போக வணக்க வழிபாடுகளை நாசமாக்கி வச்சிருக்கிறீங்களே. ஒருவன் அவன் அபி ஹனீஃபத் அன்னஹு லா யஃப்ஸுது பில் ஜிமாஇ ஃபி துபுர், பின் துவாரத்தில் உறவு கொண்டால் அவனினுடைய ஹஜ் முறியாது, பின் துவாரத்தில் தாராளமா போய் சேர்ந்துக்க, கனெக்ஷன் கொடு என்று ஆபாசத்தை தூண்டுகிற வகையில் அவனுடைய வணக்க வழிபாட்டை நாசமாக்கி வைத்திருக்கிறீர்கள். ஹஜ் முறியாதுன்னு ஹஜ்ஜை நாசமாக்குற காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க, நோம்பு முறியாதுன்னு நோம்பை நாசமாக்குற காரியத்தை பண்ணிருக்கிறீங்க. இப்படி எல்லாம் சொன்னோம், இதுக்கு எங்க பதில் இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் இப்ப நீங்க தக்லீதை பத்தி சொன்னாங்க. நம்ம தக்லீதுல ரொம்ப தெளிவாகத்தான் விளக்கியிருக்கிறோம். தக்லீது கூடாது, யாரையுமே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. இன்னும் சொல்வதா இருந்தா எங்களுடைய இணையதளமான onlinebj.com இணையதளத்தில் தெளிவாகவே முகப்பு பக்கத்தில் ஒரு அறிவிப்பை போட்டிருக்கிறோம். நாங்கள் மனிதர்கள், எங்களின் புறத்திலிருந்து பல தவறுகள் ஏற்படும், தவறை சுட்டு காட்டுங்கள், திருத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தவறை சுட்டி காட்டும்படியான பொது அறிவிப்பை எங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறோம். இதுவே தக்லீதை நொறுக்கிற விஷயம் இல்லை. நீங்க வேணா உங்க ஆபாச களஞ்சத்துக்கு முன்னால இதில் பல தவறுகள் இருக்கிறது, பல ஆபாசங்கள் இருக்கிறது, பல செக்ஸ் கதைகள் இருக்கிறது, அதை நீங்க தக்க ஆதாரத்தோடு சுட்டி காட்டினா அதையெல்லாம் கிழித்து எறிய தயார்னு சொல்லுங்க. நாங்க சொல்லி இருக்கிறோமே, எங்க இணையதளங்கள தப்பு இருக்கு. நாங்க மனிதர்களின் புறத்தில் மனிதர்களுடைய கருத்து சொன்னா தப்பு வரும். தப்ப தகுந்த ஆதாரத்தோடு சுட்டி காட்டினா எப்போதும் திருத்திக் கொள்ள தயார். சுட்டியும் காட்டியிருக்கிறோம். பல்வேறு நபர்கள் நாங்கள் சொன்ன மார்க்க கருத்துக்களை தகுந்த ஆதாரத்தோடு சுட்டி காட்டும் போது திருத்திருக்கிறோம். இன்னும் சொன்னாங்க நெட்வொர்க் எப்படி எல்லாம் கூடுதுன்னு சொல்லிட்டோம். 0ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. உங்க மதுஹப்ல உள்ள அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் படிச்சுதான் இந்த நெட்வொர்க்கே உருவாச்சு. என்னடா இப்படி அசிங்கமா இருக்கு, இப்படி ஆபாசமா இருக்கு, முட்டையை கொண்டு அங்க சொருங்குறாங்க, ஹேண்ட்பேக்ல எல்லா பெண்களும் கழுத உறுப்பினுடைய வெட்டப்பட்ட கழுத உறுப்பை எல்லா பெண்களும் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டே அலையணுங்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட தவறாம அதை கொண்டு போகணுங்கிறாங்க. இது ஒண்ணுக்கும் பதில் இல்லையே. இந்த மதுஹப் குப்பை தேவையில்லை. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ சிந்தனையின்பால் தௌஹீதின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த கூட்டம் உருவானது என்றால் எப்படி? உங்ககிட்ட பதில் இல்லை. முழுக்க அசிங்கமும் ஆபாசமும் தான் இருக்கிறது. அதற்கு நீங்கள் பதில்ங்கிற பேர்ல சொல்லக்கூடிய விஷயங்களும் சப்புன்னு இருக்குது. நீங்க பல விஷயங்களை சப்ப சொல்றீங்களே, அது மாதிரி சப்புன்னு தான் இருக்குதுங்கிறத உணர்ந்து இந்த நெட்வொர்க் உருவாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவர் இன்னும் கேட்கிறாரு, நீங்க எப்படி மக்களை உருவாக்குனீங்க? கேள்வி கேட்க கூடாது, அலிம்சா கூட்டு துவா கூடாதுங்கிறாங்களே. கேள்வி கேட்காத என்று மக்களை மடையர்களாக முட்டாள்களாக உருவாக்கி வைத்திருந்தீர்கள். தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத்தினுடைய வளர்ச்சி எப்போது உருவெடுத்ததோ தமிழக முஸ்லிம்கள் அனைவரையும் சந்தித்து மார்க்கத்தை பத்தி கேள்வி கேளுங்க, எங்களிடத்துல கேள்வி கேளுங்க. எங்களுடைய நீங்கள் மார்க்கம் தொடர்பாக நிலைப்பாடு தொடர்பாக என்ன கேள்விகளை வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று பல்வேறு கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களினுடைய சிந்தனையை தூண்டி அவருடைய அறிவை வளர்த்து அப்படி உருவாச்சு. நீங்க என்ன கேள்வி கூடாது,
கண்ணை மூடிரு, நாங்க ஒண்ணு சொன்னால் அப்படியே கேட்டுக்க. இதனாலதான் இது நெட்வொர்க் உருவானது. சொல்ல போனால் நீங்கள் இப்படியான இயல்பிலேயே இருக்கும் வரை அல்லாஹ்வின் அருளால் தௌஹீத் நெட்வொர்க் என்கிற இந்த ஏகத்துவ படை வளர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலையும் ஒடுக்க முடியாது. இன்னும் என்ன, இதுக்கப்புறம் விவாதத்திலிருந்து ஓடிடுவாங்க. ஓடின ஆட்கள் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, கேளுங்க. ஒப்பந்தம் போட்டோமே, எத்தனை தலைப்புல போட்டோம், எத்தனை தலைப்புகளில் போடப்பட்டது, எத்தனை தலைப்புகளில் விவாதம் நடத்தப்பட்டது, இன்னும் எத்தனை தலைப்புகளில் நடத்தப்பட வேண்டும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம ஓடி போன ஆளு அமைதியா வாயை பொத்திக்கிட்டு உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை கேளுங்க, ஏன் ஓடி போனோம், எதனால அலிம்சா ஓடி போனேன்னு சொல்லுங்களேன், இப்படி கேட்கிறாங்களேன்னு கேளுங்க, உங்களுக்கு கேளுங்க, பதில் சொல்லுங்க, அடுத்து பதில் சொல்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, யூத மதத்தினுடைய நச்சு கருத்துக்கள் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க முத்தா திருமணத்தை அவர்கள் அது செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். அப்படி இல்லைன்னாங்க, அது விபச்சாரம் சொல்லி நாம சித்தரிப்பதாக பொய்யா இட்டு கட்டினார்கள். அப்படி இல்லை, புகாரில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆதாரத்தை கொடுத்து விட்டோம். அடுத்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்க 4:24 வசனத்தில் இதா அஜலி முசம்மா என்ற அந்த வார்த்தை கிடையாது, அவர் அதிகப்படுத்தி ஓதி இருக்கிறார். அப்படி எங்க இருக்குது, அப்படி கிடையாது அப்படின்னாங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், காலையில எடுத்து கொடுத்துட்டோம் தப்ரீல இருந்து. அது போன்று சேர்ந்து சாப்பிடுதல் சம்பந்தமாக ஒரு ஆபாசமான கருத்தை முன்வைத்தார்கள். நாம தெளிவா சொன்னோம், நெருங்கிய நண்பர்கள் வீட்டுக்கு போனால் சேர்ந்தும் சாப்பிடலாம், தனித்தனியாகவும் சாப்பிடலாம். அந்த குழு ஜமியம் வாஸ்தாத்தன், நீங்க சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை, தனித்தனியாக சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை. இதற்கு நம்ம ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டணும். நபிகள் நாயகம் காலத்துல ஒரு சஹாபி விருந்தளிக்கும் பொழுது அந்த சஹாபியும் சஹாபியுடைய மனைவியும் விருந்தாளியும் மூவரும் என்ன செய்தார்கள், சேர்ந்து சாப்பிட்டார்கள். இஸ்லாமிய ஹிஜாபை பேண்டி ஒழுக்கமான முறையில மார்க்கம் தடுத்த முறைகள் இல்லாமல் சேர்ந்து சாப்பிடுவதால் குற்றம் இல்லை என்பதை நாகரிகமான முறையிலே தெளிவாக நாம் விளக்கினோம். அதை ஆபாசமாக பரேலவி மதத்தினர் சித்தரித்தார்கள், தங்களுடைய யூத சிந்தனையை பூத்தினார்கள். அதற்கு நாம் தெளிவாக பதிலளித்து விட்டோம், அதை இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அது தொடை மேற்றுக்கு வந்தாங்க. நாம கேட்டோம், நபிகள் நாயகத்துக்கு தொடை வெளிப்பட்டு இருக்கிறது, சஹாபி பார்த்திருக்கிறாங்க, பல்வேறு ஹதீஸ்க்கு ஆதாரம் இருக்குது, அதனால தொடை கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி கிடையாது அப்படி நம்ம சொன்னோம். நீங்க என்ன செய்வீங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு தொடை தெரிய போவீங்களா அப்படின்னாங்க. அப்ப நாம கேட்டோம், அப்ப கண்டிப்பா மறைக்க வேண்டிய பகுதி கிடையாதுன்னா வெளிப்படுத்தி ஆகணும் அவசியமா? நீங்க தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் கண்டிப்பா மறைக்கணும்னு சொல்றீங்க, அப்ப நீங்க அப்படித்தான் வெளியே போகணும்னு சொல்லுவீங்களா? ஏன் தப்பா சித்தரிக்கிறீங்க, ஏன் தவறாக பேசுகிறீர்கள்? இன்னும் உங்கள் மதுகப்பு இமாம்கள் மதுகப்பு நூல்லையே ஒரு சோடா புட்டி மூடி இருக்குல்ல, சிங்கி போனி அளவுக்கு மறைச்சா போதுன்னு இருக்குது, அதுக்கு என்னப்பா பதில் கேட்டா நாங்க சிங்கி போனி சொல்றோம் சொல்லி பரேலவி மதத்தினர் திசை திருப்பினார்கள். அது போன்று லுகா தொழுகை சம்பந்தமா ஒரு செய்தியை கேட்டாங்க. இந்த செய்தி புகாரில 1775 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னது, இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்படுது, மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல லுகா தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப ஃபஸல்னாவும் ஸலாத்தையும், மக்கள் லுகா தொழுகையை தொழுவதை பற்றி இப்னு உமர்ட்ட போய் கேட்டோம். ஃபகால பித்ஆ, அது பித்அத்னு அவர் சொன்னாரு. இப்னு உமருக்கு லுகா தொழுகை பற்றிய ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் அதை பித்அத் என்று சொன்னார் என புகாரில் இருக்குது. இது நாங்க இட்டு கட்டினது கிடையாது, இதுல நாங்க யாரையும் இழிவுபடுத்தவில்லை, வஹி மட்டும்தான் மார்க்கம். கேட்டாங்க, சஹாபாக்களை பின்பற்றினால் பிதஅத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்பவும் சொல்றோம், வஹி மட்டும்தான் மார்க்கம். இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் தடுத்து விட்டான். வஹி செய்தி மட்டும்தான் மார்க்கம். வஹி செய்தி என்பது குர்ஆன், நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு விளக்கமாக பேசியது. இதை தவிர வேறு எதுவும் வஹி செய்தி கிடையாது. வஹி அல்லாத யாருடைய கருத்தை பின்பற்றினாலும் அது பிதஅத்துடைய வாசலை திறக்கும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அப்ப இப்னு உமர் பத்தி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். புகாரில 1175 வருது. என்ன வருது, இப்னு உமர்ட்ட கேட்டாங்க, நீங்க லுகா தொழுவீங்களா? இல்ல. உமர் தொழுதாங்களா? அவங்களும் தொழுத. அபூபக்கர் தொழுதாங்களா? அவங்களும் தொழுத என்று சொன்ன. ரசூலா தொழுதாங்களா? எனக்கு தெரியாது அப்படி சொன்னதாக புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நாம் என்ன செய்து விட்டோம், இங்கே தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்து பாருங்க, யூசுப் நபி கடந்தத குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டாங்க. என்ன கேட்கறான்னு தெரியல. குர்ஆன்ல
என்ன இருக்குன்னு அவங்க என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்வோம், இன்னும் சில கேள்விகள் பாக்கி இருக்குது, அதற்கு முறையான பதில்களை பதிவு செய்வோம். அடுத்து பாருங்க சகோதரர்களே, சவுண்டு அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது வந்து என்ன மாதிரியான வாதங்கள் எடுத்து வைக்கப்படுது, எப்படி எல்லாம் வந்துகிட்டு திசை திருப்பி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்றது நல்லா விளங்குது. நம்ம கேட்ட கேள்விக்கு விளக்கத்தை காணாம். அதாவது வந்து ஒரு பொம்பளையினுடைய மர்ம உறுப்புல குறைபாடு இருக்கா இல்லையான்றத நான் 2 ஆம்பளையை கொண்டு போய் அனுப்பி விட்டு செக் பண்ணுன்னு சொன்னா சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீங்களே, கேவலம் இல்லையான்னு கேட்டா அதுல அசிங்கமா தெரிய மாட்டேன்னு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு உடல் உறவு கொள்றத அடிமை பண்ண வச்சு பார்க்க விடுங்க, ப்ளூ பிலிம் பார்க்க விடுங்கன்னு எழுதி வைத்திருக்கின்றீர்கள். அப்ப ப்ளூ பிலிம் பார்க்கறதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு கேவலப்பட்ட சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றீர்கள் கேட்டா விளக்கம் சொன்னீர்களா? விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே. மொட்டை அடிச்சா வந்துகிட்டு 40 மொட்டை தொடர்ச்சியா போட்டா ஆலிம் சாவாயிருவார், எங்க இருக்கு எடுத்து வைங்க என்று கேட்டு பிரிண்ட் அவுட் வாங்கி 1.5 நாள் ஆச்சு, இதுவரைக்கும் வாயை துறக்க காணோம். என்னன்னு கேட்டா சட்டம் எடுக்கின்றார்களாம். என்ன சட்டம்? ஒரு ஆண் ஈக்குவல் டு 2 பெண்ணு நல்லா சொல்லிட்டான்ல. அப்ப மர்ம உறுப்பு டேமேஜா இல்லையான்றத 4 பெண்களுக்கு பதிலா 2 ஆண் சேர்க்கலாம்.